போங்கம்மா. வா ஸ்வேதா, இடம் எப்படி இருக்கு? நைஸ் ரெஸ்டாரண்ட். அண்ணா, அண்ணி வந்ததுக்கு அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே. என்ன முத்து இங்கே வரேன்னு சொன்னா? ஆமாமா. இங்க உட்காரலாமா? அந்த சேர்ல உட்காருமா. என்னடா வந்திருப்பான்னு சொன்ன இன்னும் வரல? மா கண்டிப்பா வருவாமா, நம்ம வெயிட் பண்ணுவோமா. ஏண்டா நம்ம வரதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து வெயிட் பண்ணுவான்னு சொன்னியடா, இன்னும் வரலையே? மா வர வழியில ஏதாவது டிராபிக் ஜாம் ஆயிருக்குமா, கொஞ்ச நேரத்துல வந்துருவாமா. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. பொண்ணை பார்க்காம கை நினைக்க மாட்டா இந்த சிங்கப்பூர் காஞ்சனா. பொண்ணை பிடிச்சாதான் அவ கூட உட்காந்து சாப்பிடுவேன். அம்மா ரோஜாவை பார்த்த உடனே உனக்கு ரொம்ப பிடிக்குமா? வரட்டும்டா, நான் பார்த்துட்டு சொல்றேன் பிடிக்குதா இல்லையான்னு. அம்மா ஏன் அண்ணனை டார்ச்சர் பண்ற? அண்ணனோட செலக்ஷன் சூப்பரா தான் இருக்கும். உனக்கும் அதையே தான் சொல்றேன். அந்த பொண்ணு வரட்டும், பார்த்துட்டு சொல்றேன் என் மருமக எப்படி இருக்கான்னு சொல்லி. மா வந்துருவாமா. இங்கதான் வந்துச்சுங்க. பாக்குறேன். கதவு மூடுங்க, கதவு மூடுங்க. கொண்டு பிடிக்கிறேன். எங்க போயிருக்குங்க? இங்கதான் இருக்கீங்களா? மருமக மருமகன்னு சொல்லிட்டு வந்துச்சுங்க. இங்க வந்து உட்கார்ந்து இருக்குங்க. ஓ இங்கதான் வருதோ? யார் அந்த மருமகன் பாத்துருவோம். மா ரோஜா வந்துட்டாமா. ஹாய் ரோஜா, இங்க யாரு? ஐயோ இவளா? இவ அந்த டாக்டர் மதன் தங்கச்சியாச்சே. இவளையா இது மருமகன் சொல்லுச்சு? ஓ சிங்கப்பூர்ல கூடி பழகின காதலி இவதானா? வா ரோஜா. மாட்னீங்கடா, மாட்னீங்க மாட்னீங்க. ஹலோ. மா இவதான் நான் சொன்ன ரோஜா. வணக்கம்மா. இவன் வர்ணிச்ச அளவுக்கெல்லாம் இவ பெரிய தேவதை மாதிரி இல்லையே. சரி பரவாயில்ல, அந்தஸ்தாவது இருக்கான்னு கேட்ட வேண்டியதா. முத்து, அம்மா என்ன யோசிக்கிறாங்க? மா நீ யோசிக்கிறது எனக்கு புரியுதுமா. இங்க பாருமா, அவங்க பெரிய இடம். இவ அண்ணன் டாக்டர், இவ அப்பா பெரிய பிசினஸ்மேன், மிகப்பெரிய கோடீஸ்வரர். ரோஜா MBA படிச்சிருக்காமா. ஃபேமிலி பிசினஸ்ல ஈடுபடலான்னு ஐடியால இருக்கா. ஆமா. முத்து, அம்மா என்ன பாக்குறாங்களா இல்ல யோசிக்கிறாங்களா? மா என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, என் மருமக மகாலட்சுமி மாதிரி இருக்காடா. அத பார்த்துதான் நான் பிரமிச்சு போயிருக்கேன். ஐயோ ரோஜா இவங்கதான் என் அம்மா. வணக்கம் ஆண்டி, என்ன பிளஸ் பண்ணுங்க. நல்லா இருமா, உட்காரு உட்காரு. நல்லா இருமா, நல்லா இரு. தேங்க்யூ ஆண்டி. ரோஜா இது என் சிஸ்டர் ஸ்வேதா. ஹாய். ஹாய் ஸ்வேதா. ஆண்டி உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான் உன்னை பார்த்ததுல சந்தோஷமா இருக்கு. இவனுக்கு பொண்ணு கொடுக்க சிங்கப்பூர்ல எத்தனையோ பேர் போட்டி போட்டாங்க. பெரிய ஆளழகனை பத்திருக்கா போட்டி போட்டாங்க. ஆளையும் மண்டையும் பாரு. ஆனா நீ புண்ணியம் செஞ்சவ. எனக்கு மருமகளா வர்ற பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. அப்படியே ஆண்டி, உங்க பையனுக்கும் எனக்கும் என்ன ஒரு ஒத்துமை பாத்தீங்களா? என்னையும் பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் பொண்ணு பார்க்க வந்தாங்க. ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிற பாக்கியம் உங்க பையனுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஐயோ 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 இப்படி வெளிய விடுதுங்களே. அதாம ஆண்டவன் போட்ட முடிச்சுங்கிறது. ஏமா ரோஜா, உங்க அண்ணனுக்கு எந்த இடத்துல பொண்ணு எடுத்திருக்கீங்க? அண்ணன் மெடிக்கல் கேம்ப் போன இடத்துல ஒரு மலைவாசி பொண்ணோட பழக்கம் ஏற்பட்டது. அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கே வாழ்க்கை கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்ல, எங்க அம்மா அந்த பொண்ணுக்கு 200 பவுன் நகை போட்டு வீட்டுக்கு கூட்டின்னு வந்தாங்க. இவ மொழிய பாத்தியா எப்படி புழுவுறா? இவள நாக்குலயே குத்தணும். எங்க அம்மாக்கு குடும்ப கௌரவம் தான் ரொம்ப முக்கியம். அப்படியா? கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உடனடியே உங்க வீட்டுக்கு வந்து முறைப்படி உன்னை பொண்ணு கேக்குறதா முடிவு பண்ணிட்டேன். ஆண்டி அவசரப்படாதீங்க, நான் எங்க அம்மா கிட்ட இன்னும் முத்துவ பத்தி சொல்லல.
அம்மா கிட்ட நான் சம்மதம் வாங்கிட்டு உங்களை முறைப்படி நான் வர சொல்றேன், சரிங்களா? சரிம்மா சரிம்மா. டேய் முத்து, ரோஜாவை நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் கூட்டிட்டு வாடா. கண்டிப்பா கூட்டிட்டு வரேம்மா. ரோஜா, நான் அட்ரஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன். என் மேல லவ் இருந்துச்சுன்னா நான் இருக்கிற அட்ரஸ தேடி கண்டுபிடிச்சு வரணும். சரி முத்து, நானா தேடி கண்டுபிடிக்கிறேன். ஒரு நாள் திடீர்னு வந்து நீ இருக்கிற வீட்டுக்கு வந்து நிக்கிறேன். அப்ப தெரிய போகுது நான் யாருன்னு. வாடி வா வா வா. ஏற்கனவே 2 குடும்பமும் பத்திக்கிட்டு இருக்குது. இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா மண்டையிலேயே ஆணிடிப்பாங்க. வா. ஸ்வேதா, நீ எப்படி இருக்கா? பரவாயில்ல, பையன் பெரிய இடத்துல தான் பொண்ணு பிடிச்சிருக்கான். சக்தியை விட பெரிய இடமா தெரியுது. இந்த பொண்ணை எப்படியாவது நம்ம பையனுக்கு பேசி முடிச்சிட வேண்டியதான், விட்டுறக்கூடாது. ஆண்டி, என்ன யோசிக்கிறீங்க? ரோஜா, என்னம்மா சாப்பிடுற சொல்லு. நீங்களே சொல்லுங்க ஆண்டி. ஏ ஸ்வேதா, ஆர்டர் பண்ண. சரிம்மா. வேற இங்க வாங்க. என்ன இவ இந்த ஓட்டு ஓட்டுறா? இது சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா? இந்த சிங்கப்பூர் காஞ்சனாவை பார்த்தா பயங்கரமான ஆளாதான் தெரியுது. நமக்கு வேலை ஆரம்பிச்சிருச்சு. பிச்சு உதற வேண்டியதான். இவங்களுக்கு நான் வைக்கிற வெடி. சார் வணக்கம். என்ன சேவிங் செட்டு, ரேசரு, பெர்ஃப்யூமு எல்லாம் இருக்கு. என்ன சார் வேணும் உங்களுக்கு? இல்லைங்க, இந்த ஆரம்ப படிப்புக்கு தேவையான அது எல்லாத்தையும் கொடுங்களேன். ஓ, வாழ்த்துக்கள் சார். எதுக்குங்க வாழ்த்து? இல்லை, உங்களுக்கு பையனா பொண்ணா, எந்த கிளாஸ் படிக்கிறாங்க, என்ன மாதிரி புக் வேணும்னு சொல்லுங்க, எடுத்து கொடுக்குறேன். ஐயோ, எனக்கு இப்போதாங்க கல்யாணம் ஆச்சு. குழந்தை குட்டிலாம் இல்லை எனக்காக. வாழ்த்துக்கள் சார். எதுக்குங்க? ஆமாம் சார், இவ்வளோ வயசாயும் உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு பார்த்தீங்களா? அதுக்காக தான் சார் சொன்னேன். எனிவே சார், நல்லா படிச்சு நல்லா பெரிய ஆளாகணும் சார். சரி சார், உங்களுக்கு என்ன பாடம் வேணும்? தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, ஹிந்தி இருக்கு, மலையாளம் இருக்கு, கன்னடம் இருக்கு. தமிழ் எனக்கு தெரியுங்க, இங்கிலீஷ் பேசுங்க. இந்த ஆங்கிலத்தை அப்படியே அப்படியே அப்படி பேசுறாங்க. ஓ அப்படியா? சரி, உங்களுக்கு ஆங்கிலத்தில் சில வார்த்தைகள் ஏதாவது தெரியுமா? தெரியுங்க. ஆனிமூனு. ஹனிமூன் புதுசாக கல்யாணம் இருக்கோ? ஆமாங்க. அதான் அதான் இன்னும் அப்படியே இருக்கீங்க. சரி, வேற என்ன உங்களுக்கு தெரியும்? ஆனா போவே இல்லைங்க ஆனிமூனுக்கு. அதை பத்தி தான் வீட்டுல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓ, பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல? ஆமாங்க. அப்ப கண்டிப்பா போயிட்டு வருவீங்க. அப்புறம் சஸ்பெண்ட் சஸ்பெண்ட் ஐஸ் வைப். ஓ, சஸ்பெண்ட்லங்க, ஹஸ்பண்ட். ஐயோ 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 ஐயோ. ஆமா ஆமா ஆமாங்க ஆமாங்க, நிறைய வாட்டி சொன்னாங்க. ஏதுங்க? ஆமாங்க, ஹஸ்பண்ட். சரி, வேற என்ன தெரியும் உங்களுக்கு? காட் ஃபாதர். காட் ஃபாதர். அப்புறம் தேங்க்யூ தேங்க்யூ. குட் நைட். குட் நைட் கிடையாது, குட் நைட் கிடையாது. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ நீங்க சொல்லணும்னா குட் மார்னிங் சொல்லணும். குட் மார்னிங். ஓகே ஓகே, இருங்க. இது வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படங்கள் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். இந்த படங்கள் பாருங்க, இவங்கெல்லாம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. இதுவும் உங்களுக்கு தேவைப்படும். இது ஃப்ளவர் சம்மந்தப்பட்ட பாடங்கள் உங்களுக்கு தேவைப்படும். இந்தாங்க, நீங்கள் கேட்ட ஏபிசிடி எல்லாமே இதில் இருக்குது. அப்புறம் இந்தாங்க, இது உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஜாமெட்ரி பாக்ஸு, இது பென்சில் பாக்ஸு, அப்புறம் இதெல்லாம் எழுதி பழகிறதுக்கு உங்களுக்கு ஸ்லேட் தேவை. இந்தாங்க ஸ்லேட், அதில் எழுதுறதுக்கு இந்தாங்க சாக் பீஸ், அப்புறம் நோட்டு. 2 வேணுமா 1 வேணுமா, எது வேணும்? 1 போதும். ஓகே, இந்தாங்க வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு இது போதும் நினைக்கிறேன். போதும் உங்களுக்கு. போதுமா? ஆங்கிலம் வந்துருங்களா? வருங்க, ரொமாமா வரும். சரிங்க, எம்பிட்டுங்க ஆச்சு? ஒன்றும் வேணாங்க. ஏன்னா இந்த வயசுல உங்களுக்கு படிக்கணும் ஆசை வந்திருக்குல்ல, ஆர்வம் வந்திருக்குல்ல, அந்த ஆர்வத்தை நாங்கள் எல்லாரும் உங்களை பாராட்டுறோம். அதனால இதை உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம், வச்சுங்க. இல்லைங்க, இதெல்லாம் குருதட்சணை மாதிரி வாங்கிக்கிறீங்க. குருவா? நான் உங்களுக்கு புக்கு தானே கொடுத்தேன், நான் எங்க குருவானே? அது இல்லைங்க, நான் படிக்கிறதுக்கு நீங்க இவ்வளவு உற்சாகம் தரீங்களா, அதுக்காக வச்சுக்கிறேன். எது வேணா 10 ரூபா போதும் எனக்கு. நன்றிங்க. எனவே வாழ்த்துக்கள்ங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ. குட் நைட்டுங்க. இருங்க, இப்பதானே சொன்னேன். அது குட் நைட் கிடையாது, குட் மார்னிங். அது பெருசா இருக்குங்க. குட் மார்னிங் இல்லங்க, குட் நைட் போதுங்க. குட் நைட். அப்புறம் ஒரு விஷயம் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. சொல்லுங்க. நீங்க இனிமே கண்ணாடி போடாதீங்க. ஏன்? அது கண்ணாடி போட்டவங்கள கொஞ்ச நாளா பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் கெட்டவங்க. உலகத்துல கோடிக்கணக்கான பேர் கண்ணாடி போட்டிருக்காங்க. அவங்க எல்லாரும் கெட்டவங்களா? நீங்க யாரையோ ஒரு சில பார்த்து பயந்துருக்கீங்க, அதனாலதான் கண்ணாடி போட பார்த்து உங்களுக்கு பயம் வருது. அப்படிலாம் பயப்படாதீங்க, கண்ணாடி போட்டவங்களும் நல்லவங்க இருக்காங்க.
இருந்தாலும் தேங்க்ஸுங்க, தேங்க்ஸ். இருந்தாலும் கண்ணாடி போடாதீங்க. தேங்க்ஸுங்க. இருங்க இருங்க இருங்க. நான் கன்னடை கழட்டினா எனக்கு கண்ணு தெரியாதுங்க. போதுமா? புரியுதா? போங்க. சரிங்க, தேங்க்ஸ், தேங்க்ஸுங்க. போயிட்டாங்க. வரேன். படறியேன் படிப்பறியேன். Tell me, Ganesh. That's not a big issue. கண்ணாடிக்கார வந்துட்டானே. Okay, bye. சார் 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 நீங்க படிக்கணுன்ற ஆர்வத்துல நான் படிச்சதை மறந்தேன் சார். இதெல்லாம் கவர்ல படாம அப்படியே கொடுத்துட்டேன். சாரி சார், தப்பா எடுத்துறீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். பொண்ணுரங்க அடங்கி போறான்னு நினைக்காதீங்க. எதுக்கு ஒரு அளவு இருக்கு. சக்தியும் பொண்ணுரங்கமும் சந்தோஷமா இருக்கிறத நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கெடுத்துற முடியாது. நல்லா படிங்க. பை சார். இப்போ வச்சுக்கிறேன்டா உன்னை. ஐயோ, நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். மறுபடியும் ஏதாவது ஏடா கூடமா பேச நம்ம மூளைய குழப்பி விட்டாலும் விட்டுருவேன். அவன் கேட்ச கூட நம்ம வேலை படக்கூடாது. பொண்ணுரங்கம், பொண்ணுரங்கம். ஏய், கண்ணாடிக்காரங்க ஐயோ. என்ன பொண்ணுரங்கம், பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே பதறி அடிச்சுட்டு வர்ற? நீ சந்துக்குள்ள புந்து எஸ்கேப் பண்ணா மெயின்ல வந்து பிடிப்போம்ல, எப்படி? அது இல்லைங்க டாக்டர் சார், உங்களை பார்த்தாலே விலகி போயிடணும்னு சக்தி சொல்லி இருக்குது. அதே உங்கள்கிட்ட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சக்தி கண்டிஷனா சொல்லிடுச்சுங்க. சக்தி பேச்சதான் நான் மீறி நடக்க மாட்டேன்னு தெரியுங்களா? இவன் என்ன இப்படி பேசுறான்? ரொம்ப தெளிவா இருக்கான். சரி பொண்ணுரங்கம், இனிமே நீ சக்தி பேச்சே கேளு. அதுக்கு முன்னாடி நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. கேளுங்க சார். அன்னைக்கு ஏன் அப்படி பண்ண? என்ன ஆச்சுங்க? அன்னைக்கு சக்தியோட உயிரை காப்பாத்துறதுக்காக நான் உன்கிட்ட சொன்ன விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் அதையும் மீறி என் வீட்டுல போய் சொன்னேன். அதுக்கப்புறம் உங்க சின்னாத்தா என்ன பண்ணாங்க தெரியுமா? என்னங்க சார் பண்ணாங்க? காட்டு மிராடித்தனமா நடந்துக்கிட்டாங்க. என் சட்டையை பிடிக்காத குறைதான், வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டி என்ன அவமானப்படுத்திட்டாங்க. சரியா தானங்க செஞ்சாங்க. நல்ல வேலை உங்களை பிடிச்சி அடிக்க விட்டாங்களே, அதுக்கு சந்தோஷப்படுங்க. சரி, இப்போ என்ன சொல்ல வரீங்க சார்? என்ன பண்ணுறாங்க இப்படி பேசுற? அப்ப சக்தி உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? பொய்தேன். பொய்யா? மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன காட்டுமா? மெடிக்கல் ரிப்போர்ட்டா? மறுபடியும் என்கிட்ட அதே பொய்ய சொல்லி என்னைய குழப்ப பாக்குறியா? சக்தி நானும் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நீ திட்டமா போடுற. நான் படிக்கிறதும் நினைச்சுதானே மெடிக்கல் ரிப்போர்ட்டை காட்டுறேன்னு கூப்பிடுற. என்னை 6 மாசத்துல என்னைய அறிவாளி ஆக்கி காட்டுறேன்னு சக்தி சபதம் போட்டிருக்குது. 6 மாசம் இல்லடா, 6 ஜென்மமே எடுத்தாலும் உன்னால அறிவாளி ஆக முடியாது. என்னடா பாக்குற? மூளையே இல்லாத ஒரு மனுஷ பிராணி நீ. உன்னெல்லாம் அறிவாளி ஆக்க முடியும்னு நினைக்கிறது அந்தரத்துல ஊத்து தோன்ற வேலை. ஆகிற காரியமா இது? பாக்குறேன். என் சக்தியால முடியாதது எதுவுமே இல்ல. பாரு டாக்டர், பாரு, இன்னும் 6 மாசத்துல உன் மறுகண்டத்திலையும் அறவிடுற. ஆமா, இது நடக்குதா இல்லையான்னு பாரு. டேய், இப்ப நீ என்ன அரைஞ்சதுக்கு என்ன விலை கொடுக்க போறேன்னு பாருடா. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணி பாரு. வச்சுக்கிறேன்டா உன்னையும் உன் தலையில முளைச்சிருக்க கொம்பு எல்லாத்தையும் சேர்த்து உடைக்கிறேன்டா. நீ நானும் என்னையில இருந்து சந்திக்க ஆரம்பிச்சோவோ அன்னையில இருந்து நீ என்கிட்ட தோத்துக்கிட்டு தான் வர. இப்பவும் நீ தோப்ப, ஞாபகம் வச்சுக்கிறேன். இனி அது நடக்காதுடா, பாரு. பாத்துக்கலாம் டாக்டர் சார். இனி என்னை ஏமாத்தணும் நினைக்கிற வேலைய இத்தோட விட்டுருங்க. இனிமே நீங்க என்னை ஏமாத்த முடியாது. ஏன் தெரியுமா? சக்தி என்னைய 6 மாசத்துல அறிவாளியாக்கி காட்டுறேன்னு சொல்லியிருக்குது. அதை நான் கண்டிப்பா நிறைவேற்றி காட்டுறேன்.
அது வரைக்கும் காத்துரு. என்னையவ அடிச்சுட்ட விட மாட்டேன்டா. என்ன பண்றான்னு பாரு. மா 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 மச்சான் மா மச்சான் அத்தை மேல இருக்காங்க. காப்பி குடிக்கிறீங்களா? நான் ஒரு மடக்கு, நீங்க ஒரு மடக்கு. நான் முதல்ல குடிக்கிறேன். இந்தாங்க. அடி. ஏய், காபி ஒண்ணுதான் கேடு. இனிமே இந்த வீட்ல இருந்த என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடி வெளிய. என்ன மச்சான் இப்படி கோபப்படுறீங்க? ஏய், பேசாத, வாடி வெளிய. மச்சான் மச்சான் நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ இந்த வீட்ல இருக்கறதே தப்புதான். போ. மச்சான் என்னாச்சு? ஏய், சீ, வாய் மூடி வெளிய போ. ஆளு மூஞ்சி, போடி வெளிய. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏன் அவளை வெளியில புடிச்சு தள்ளுற? விடுமா. வாடி உள்ள. மா, இங்க நான் கத்திக்கிட்டு இருக்கேன். மா, நீ என்ன நடந்தது தெரியாம பேசாத. தேவையில்லாத அவளுக்கு வக்காலத்து வாங்காத. ஏய், போடி வெளிய. டேய், நிறுத்துடா. இவ வீட்ல இல்லனா எவ்வளவு எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டாளுங்க. பத்தாத குறைக்கு உங்க அத்தை என்னடானா இவள என்னமோ தான் பெத்த பொண்ணு மாதிரி என் மகளை கூப்பிடுன்னு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. இவள இந்த வீட்ல வச்சுக்க முடியாம விரட்ட முடியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன்டா. நீ என்னடானா இவள கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டு இருக்க. வரவங்க போறவங்களுக்கெல்லாம் யார பதில் சொல்றது? மா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுமா. என்னடா சொல்ல போற? மா, இவளை என் தலையில கட்டி வச்சாலே அந்த சக்தி அந்த பொண்ணு ரகத்தை ஏவி விட்டு ரோட்லயே அடிக்க வச்சுட்டாமா. என்ன என்னது அடிச்சிட்டானா? டேய், என்னடா சொல்ற? அவனை சும்மா விட மாட்டேன்டா. ஏன் புள்ள மேல அவன் கைய வச்சிட்டானா? என்ன தைரியம் தான் உன்னை அவன் தொட்டிருப்பான். டேய், ஆனதாச்சு இவள அடிடா. அடிடா சொல்றல. இங்க இவள அடிச்சா அங்க அவளுக்கு வலிக்கணும். என்ன சொன்ன அந்த சக்தி? பூமிகா என் தங்கச்சி மாதிரின்னு சொன்னால. இப்ப அவ தங்கச்சி அவ வீட்லயே வச்சு வாழட்டும். இந்த அனாதையே அங்க கொண்டு போய் விட்டாதான் அந்த சக்தியை நான் உண்டு இல்லைன்னு பண்ண முடியும். அப்பதான்டா அவ காலாகாலத்துக்கு நம்ம கிட்ட வாழாட்ட மாட்டா. அடிடா. வாடி. ஐயோ அத்தை விடுங்க அத்தை, நான் சொல்றேன் கேளுங்க அத்தை. என்னமா? இல்லடா, நம்ம மட்டும் போனா சரிப்பட்டு வராது. உங்க அப்பாவை கூட்டிட்டு போனதா அந்த சக்தி குடும்பத்தை பத்தி உங்க அப்பாவுக்கு தெரிய வரும். போன கொடு சீக்கிரம். ஐயோ அத்தை. ஏய், சீ. சார் நீங்க ஒரு நிமிஷம். என் பையன் ஃபோன் பண்றான். சரி சார். ஓகே. மதன் சொல்லு. ஹலோ, எங்க இருக்கீங்க? சொல்லிட்டு தானே வந்தேன் வெளியூர் போறேன்னு. எங்க இருந்தாலும் நீங்க உடனே இப்ப வீட்டுக்கு வாங்க. இப்ப வந்தாகணும். என்ன வசந்தா, நான் என்ன வேலையா வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நீங்க என்ன வேலையா போயிருந்தாலும் எனக்கு என்னங்க? இப்பவே இந்த நிமிஷமே வீட்ல இருக்கணும். ஏய் வசந்தா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன எதுன்னு சொல்லாம வா நானா தூசியா பறந்து வரதுக்கு. நான் என்ன மனவேதனையில இங்க கொதிச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னடா காரணமா கேக்குறீங்க? உங்க புள்ளைய அந்த பட்டிக்காட்டா பொண்ணுறங்க கை நீட்டி அடிச்சிருக்கான். இத என்ன ஏதுன்னு உடனே போய் கேட்கணும். கிளம்பி வாங்க. ஏன் உன் பையன் எதுவும் சொல்லாமலா அடிச்சிருப்பான்? ஏங்க, நம்ம பெத்த புள்ளைய ஒருத்த கை நீட்டி அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். பதட்டமே இல்லாம இப்படி நிதானமா பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு இப்ப என்ன செய்யணுங்கிற? ஆத்தாடு மகனுமா சேர்ந்துக்கிட்ட அந்த குடும்பத்துக்கு என்னென்ன இடைஞ்சல் கொடுத்தீங்க? என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தீர விசாரிக்கணும். எடுத்தேன் கவுத்தேன்னு தடாலடியா எதுவும் பண்ண முடியாது. நீங்க வர வேண்டாம், போற வைங்க. டேய், உங்க அப்பா சரிப்பட்டு வர மாட்டாரு. இவள அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சக்தியா நம்மளான்னு பாத்துணும்டா. வாடி மச்சான் வாடி. ஏறி வண்டியில. இறங்குடி சொல்றல. இறங்குடி. நீ சொல்றது நான் என்ன கேக்குறது? வாடி. அத்தை வேண்டாம் அத்தை. அத்தை வாடி சொல்றல. அத்தை சொன்னா கேளுங்க அத்தை. அத்தை வேண்டாம் அத்தை. யாரடி வீட்ல? ஏய், யார் இருக்கீங்க? எங்க போய் தொலைந்தீங்க? அத்தை வேண்டாம் அத்தை. என்னாச்சு பூமிகா?
நானும் போகட்டும் போகட்டும் பார்த்தா எவ்வளவுதான் பொறுத்து போறது. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன அவமானப்படுத்துறதை தவிர வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? விஷயம் என்னன்னு சொல்லாம வீட்டுக்குள்ள வந்து கத்துனா என்ன அர்த்தம்? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இன்னும் என்ன நடக்கணும்? வேண்டாம், உங்க சங்காத்தமே வேண்டாம். அந்த பூமிக்கு அங்கேயே இருக்கட்டும். பூமிகா, என்னாச்சு? என்ன பண்ணின? ஏன் அவங்க இவ்வளவு கோவப்படுறாங்க? இல்லக்கா, நான் எதுவும் பண்ணலக்கா. இவதான் எதுவும் பண்ணலன்றாளே, அப்புறம் என்ன பண்ணது? பூமிகா இல்ல, எல்லாம் உன் புருஷன். அவர் என்ன பண்ணாரு? தெருவுல கார்ல போயிட்டு இருந்த என் பையனை நிறுத்தி தேவையில்லாம உங்க பொண்ணு ரங்க அடிச்சிருக்கான். மாமா, இவங்க சொல்றது உண்மையா? ஆமா சக்தி, அடிச்சேன். பத்தியா பத்தியா பத்தியா, உன் புருஷன் எவ்வளவு தைரியமா என் பையனை அடிச்சேன்னு ஒத்துக்கிட்டான். அடிச்சேன், ஆனா எதுக்கு அடிச்சேன்னு தெரியுமா சக்தி? உசருக்கு ஆபத்துன்னு என்கிட்ட போய் சொன்னார்ல, எதுக்கு போய் சொன்னீங்கன்னு நான் கேட்டேன். நான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லிருந்தாலும் பரவாயில்ல. மறுபடியும் சும்மா போய் இருந்த என்ன இவர் கூப்பிட்டு சக்தி உசருக்கு ஆபத்து இருக்கிறது நெசவுன்னு சொல்லி என்னை குழப்ப பார்த்தாரு. சொன்னதும் எனக்கு கோவம் வந்துருச்சு. அந்த கோவத்துல தான் அடிச்சு விட்டேன். அது தப்பா? தப்புதான், நீ பண்ணது தப்புதான்.